அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சில செடிகள் நம்ம தோட்டத்தை நல்லா அழகுபடுத்திகிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மயில் மாணிக்கம். அதில் பிங்க் கலர். இங்கே ஒரு 8 செடி கிட்ட இருக்குது. எல்லாமே இப்போ தான் அழகாக பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில செடி கொஞ்சம் நல்லா வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலது இப்போ தான் க்ரோத் ஆகி பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் வீட்டுக்கு வர வழி. இந்த செடிங்கள்லாம் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை கம்மியாக வைக்கிது. இன்னும் கொஞ்சம் அந்த அளவுக்கு வரல. இது கூட பக்கத்தில் மயில் தண்டு கீரையும் இருக்குது. அதுவும் பார்க்க அழகாக இருக்குது. ஒரு சில செடிகளில் விதையே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தோட்டத்துக்கு என்டர் ஆகும்போது காலங்காலத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழகாக கோல் வச்சு நட்டு விட்டோம்னா இன்னும் அழகாக வந்திருக்கும். பட் நம்ம விதை சேகரிக்கிறதுக்காக ஓரளவு வச்சா போதும்னு வச்சாச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையில் ரோசல்லா வெரைட்டி இருக்குது. இது பூ வெரைட்டி இல்லைனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அப்படியே உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மயில் மாணிக்கம் சிவப்பு கலர் செடி இருக்குது. ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அதே கொஞ்சம் இந்த சைடு போனோம்னா சங்கு போல் சிங்கிள் பிங்க் கலரில் ஒன்று இருக்குது, வயலட் மாதிரி. இந்த லைட் வயலட் கலர். அப்புறம் அதனால சூரியகாந்தி இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. சூரியகாந்தி பூச்சி கட்டுப்பாட்டுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பார்த்துருக்கேன். இப்போ தான் நிறையா ட்ரை பண்ணணும். இங்கே கார்டன்லேயே ரொம்ப அழகாக வந்துட்டுருக்க ஒரு கத்திரி தான் இது. இது பேர் போயூர் கத்திரின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்று எவ்வளோ சைஸ் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 400 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். என் கையை விட நல்லா பெருசாக இருக்குது. பிஞ்சுகளே பாருங்கள், பார்க்க ரொம்ப ஃபஸ்ட்டு அட்ராக்டிவாக வருது. செடியே கொஞ்சம் தண்டு பிங்க்கு ஒயிட் கலந்த மாதிரி தான் இருக்குது. இதை பற்றிலாம் அப்புறமா தனியாக வீடியோ பார்க்கலாம். சூரியகாந்தி இப்போ ஓரளவு வந்துட்டுருக்கு. ஒரு சிலது இன்னும் அந்தான வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அங்கே ஒரு சின்ன செடி இருக்குது. இங்கே பால் தண்டு கீரை. அடுத்தபடியே அங்கே வலைக்குள்ளே போயிடலாம். வலைக்குள்ளே வந்தாச்சு. இது ஒயிட் கலர் கார்ன். எல்லாமே குருவிங்க கிளிங்கெல்லாம் நிறையா குத்தி சாப்பிட்றதுன்னு நான் எல்லாம் மூடி வச்சுருக்கேன். அதுங்களுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கியாச்சு. சொல்லப்போனால் இந்த ராஜஸ்தான் கம்பு ஃபுல்லாகவே அதுங்களுக்கு தான். அப்புறம் தானே பாப்கார்ன் போட்டிருந்தேன், அதுவுமே முக்கால்வாசி அவங்க தான் சாப்பிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்மோஸ் டபுள் கலர். இந்த செடி கிட்டத்தட்ட
வயல் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இருந்தாலும் எல்லாம் பூ வச்சிட்ருக்கு ஓரளவு. இது நல்லா பூ வைக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே எல்லோ கலரில் இருந்துச்சு. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த எல்லோ கலர் தெரியுற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் அது வயசாகி இறக்குற ஸ்டேஜில் இருக்குது. இந்த கீழே எவ்வளோ முளைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாத வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு 5-6 செடி வச்சுருந்தோம். இது வந்து எல்லாம் விதை எடுத்தாச்சு. அடுத்தது ஜினியா வெரைட்டி. எல்லாமே பூ வச்சு முடிச்சிருச்சு. கொஞ்சம் வயசான செடிங்க. இது பிங்க்கில் மல்டி, இது ஒயிட்டில் மல்டி கலர், மல்டி பீட்டல். இது ரெட்டு அப்படியே வெளுத்துருச்சு. இது எல்லோவில் இன்னும் கொஞ்சம் அந்தானா இருக்குது. இது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. அப்புறம் பிங்க்கில் சிங்கிள் அங்கே இருக்குது ஒன்று. எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால உள்ளே வர முடியல. எல்லாம் களைச்செடிகள் நிறையா முளைச்சிருக்கு. அடுத்து வந்து வாடாமல்லியில் பிங்க் கலர். இது டார்க் பிங்க், லைட் பிங்க் அந்தானா இருக்குது. எல்லாமே சீட்ஸுக்கு தான் விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் இது செடி மொத்தமாக எடுத்துகிட்டு அடுத்து வேறு செடி ஏதாவது போடணும். இதுக்கு பக்கத்தில் சங்குப்பூ மல்டி, டார்க் ப்ளூ. கேமராவில் கொஞ்சம் வேறு கலரில் தெரியும். இது வந்து டார்க் ப்ளூ கலரு. இங்க் ப்ளூலேயே ரொம்ப டார்க்கு. இங்கே ஒரு ஜினியா மல்டி கலர். இது பூ பார்க்க லைவாக பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே ஒரு சங்குப்பூ செடி நான் எதுவும் விதை போடல. இது போன வருஷம் இருந்தது, தானாக முளைச்சிட்ருக்கு. அடுத்தா மேரிகோல்டில் ஒயிட் கலர். இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் வண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அது வச்ச பர்பஸ் அதுக்கு தான். இங்கே கொஞ்சம் ஜினியா வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பர்பிள் அவரை. இது என்ன சீட்ஸ் எடுக்கல, எடுத்ததுக்கப்புறம் இதை பற்றி பார்க்கலாம். இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ராசவள்ளி கிழங்கு தான். வெத்தலை வள்ளி கிழங்கு டைப்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்கும். வேலி ஃபுல்லாக. இன்னும் கார்டன் நிறையா வேலை இருக்குது, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இங்கே சக்கரை வள்ளி கிழங்கு வெரைட்டிஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் லோரியில் டார்க் ப்ளூ கலர் இருக்குது. பக்கத்துலேயே வாடாமல்லியில் லைட் பிங்க் இருக்குது. இந்த வெயில் அந்த பக்கம் தான் அடிக்கிறதுனால இது கிளியராக தெரியல. ஈவினிங் டைமில் எடுத்தோம்னா இந்த சைட்லேருந்து ரொம்ப கிளியராக தெரியும். அடுத்து மார்னிங் க்ளோரியிலே இன்னொரு வெரைட்டி இருக்குது. எல்லாமே இப்போ தான் பூ வைக்குது. இது இன்னும் விதை எதுவும் எடுக்க ஆரம்பிக்கல. அடுத்து சங்குப்பூ மல்டி கலரில் பிங்க்கு. சங்குப்பூ ஈவினிங் டைமில் தான் நல்லா பூக்கும். அதனால் இப்போ பூ வந்து கொஞ்சம் வாடின மாதிரி தான் தெரியும். சரி, இப்போ தான் ஒரு 2.5 மாதம் தான் ஆகுது. ஆனால் உச்சி வரைக்கும் போய் நல்லா படர்ந்து போயிருக்கு.
அடுத்து இன்னும் ஒரு சில செடிகள் இருக்குது, அதை அப்படியே சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து கேண்டில் ஃப்ளையர் உட்காரன்னு சொல்லுவாங்க, சிவப்பு வெண்டை. ஆனால் அது இலை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல வச்சுருந்தேன், எதுவுமே சரியாக வரல. தானாக விழுந்த ஒரு விதை முளைச்சிருக்கு. எந்த பராமரிப்பும் இது வரைக்கும் பண்ணதில்லை. எவ்வளோ செழுமையாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அடுத்து இது காஸ்மோஸ் வெரைட்டியில் ஒன்று, பட் இது ஹைப்ரிட் தான். இதில் சீட்ஸே இல்லை இது வரைக்கும். 10 செடிக்கு மேலே போட்டிருக்கேன், ஆனால் சீட்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்து இங்கே ஒரு சங்குப்பூ இருக்குது, அதே டார்க் ப்ளூ தான். அடுத்து இங்கே பால்சம் வெரைட்டி இருக்குது, டார்க் பிங்க், சிங்கிள் லேயர் தான். இங்கே இருக்கிறது வந்து மல்டிபீட்டல், இது ஒயிட் கலர் சங்குப்பூ. ஒயிட்டும் இருக்குது, அப்புறம் இதுவும் கலந்துருக்கு, லைட் பிங்க்கும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒயிட் கலர் தான் வாங்கி போட்டது, பட் பிங்க்கும் ஒன்று மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இது இப்போ பூ வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து அந்திமல்லி, நேற்று ஈவினிங் பார்த்துருந்தா கஷ்டம் இருந்திருக்கும், ஒயிட் கலர். அடுத்து மேரிகோல்டு ஆரஞ்சுங்க நிறைய செடி இருந்துச்சு, அதில் கடைசியாக இருக்கிற ஒரு செடி இது. காஸ்மோஸ் டபுள், அங்கே அந்த செடி சாகார நிலைமையில் இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு செடி இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு. பார்த்திங்க ஃபுல்லாக ஜீனியாக தானாக முளைச்சது தான் இருக்குது. இந்த சங்குப்பூ லைட் ப்ளூ மல்டிபீட்டல், இதை ரொம்பவே அழகாக வைக்கிற செடி, ரெட் கலர். ஃபோனில் லைட்டாக பிங்க் மாதிரி தெரியும், பட் இது ரெட்டு தான், லைட் ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே தானாக முளைச்ச விதை தான், இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது. அவ்வளோதான், கிட்டத்தட்ட வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னும் தோட்டத்தில் நிறைய வேலைகள் இருக்குது, எல்லாம் முடித்து சரி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றை பற்றியும் தனியாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.